வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம அன்சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடி நம்ம சீரீஸில் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அதாவது சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதமில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த கண்டினியூட்டி புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து அன்சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங்கில் இன்னைக்கு ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அல்காரிதமோட நேம் வந்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங். ஸோ கே மீன்ஸ் கிளஸ்டரிங், இதுதான் வந்து அந்த அல்காரிதமோட நேம். ஸோ இந்த அல்காரிதம் என்ன, இது என்ன பண்ணும், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஓவர்வியூவை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங். கிளஸ்டரிங்னா முதல்ல என்னங்கிறத நான் சொல்கிறேன். கிளஸ்டரிங்னா எப்போவுமே வந்து மொத்த டேட்டா பாயிண்ட்ஸுமே குரூப்பாக தனித்தனியாக அதை பிரிக்கிறது தான் வந்து கிளஸ்டரிங். இப்போது நான் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா க்ளோத்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பண்டிலாக ஒரு க்ளோத்ஸ் ஒரு சோஃபாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, அப்புறம் ஜர்க்கின்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு பைல் ஆஃப் க்ளோத்தாக வந்து மூட்டை மாதிரி இருக்குது. இப்போ அதை வந்து ஷர்ட்ஸ் எல்லாம் தனியாக பிரிக்கிறது, ஏன்னா ஷர்ட்ஸ்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஜர்க்கின்ஸ் எல்லாம் தனியாக பிரிக்கிறது, ஏன்னா ஜர்க்கின்ஸ்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பேண்ட்ஸ்லாம் தனியாக பிரிக்குது, ஏன்னா பேண்ட்ஸ்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கிற டேட்டாவில் ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு குரூப்பாக பிரிக்கிறது தான் வந்து கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளஸ்டரிங்க்கு நத்திங் பட் grouping datas, grouping similar datas, இதுதான் வந்து கிளஸ்டரிங்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டேட்டாவை குரூப் பண்ணுறோம், இதுதான் வந்து கிளஸ்டரிங். ஸோ இப்போ வந்து இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங், இந்த கிளஸ்டரிங்ன்ற கான்செப்ட் வச்சு எப்படி இந்த மாடல் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன் இது எப்படி ஒர்க் ஆகுன்றது. ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூஸ் கேவை நம்ம சூஸ் பண்ணுவோம். கேனா என்னன்னா, என் டேட்டா மொத்தமாக இருக்குது, இது எவ்வளோ குரூப்பாக நான் பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுற அந்த நம்பரை வந்து நான் கேன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நான் வந்து கே வந்து 2ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் இந்த மாடல் வந்து என் டேட்டாவை 2 குரூப்ஸாக பிரிக்கும். இப்போ நான் 3ன்னு சொன்னேன்னா அதே டேட்டாவை 3 குரூப்ஸாக பிரிக்கும். இந்த கேவை நம்ம சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்தோடனே நம்ம பர்ஃபெக்டாக சூஸ் பண்ண மாட்டோம், பட் ஃபஸ்ட்டு ரேண்டமாக ஒரு ட்ரையில் சூஸ் பண்ண ஆரம்பிக்கும். 2, 3 அப்படின்னு சூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் கே. செகண்ட் என்ன ஆகுனா, இங்கே சென்ட்ராய்ட்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போது இது எப்படி நான் சொல்வேன்னா, இப்போது என்கிட்ட ஒரு பவுல் இருக்குது. என் பவுலில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மார்பிள்ஸ் இருக்குது, க்ரீன் கலர் மார்பிள்ஸ் இருக்குது, ப்ளூ கலர் மார்பிள்ஸ் இருக்குது. இப்போது இதெல்லாம் ஒரு பெரிய பவுலுக்குள்ளே இருக்குது. இந்த பெரிய பவுலுக்குள்ளே இருக்கிறத நான் வந்து ரெட் கலர் மார்பிள்ஸை தனியாக பிரிக்கணும், க்ரீன் கலர் தனியாக பிரிக்கணும், ப்ளூ கலரை தனியாக பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தனித்தனியாக ஒரு குட்டி குட்டியாக ஒரு பவுல்ஸ் வச்சுக்கிறேன். இந்த பவுல்ஸில் ஃபஸ்ட்டு நான் எதில் ரெட் கலர் மார்பிள்ஸை வந்து நான் கலெக்ட் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரேண்டமாக ஒரு மார்பிள் எடுத்து அந்த பவுலில் போட்டுருவேன். அப்போ என்ன அர்த்தம், அந்த பவுலில் நான் ரெட் கலரை மட்டும்தான் போட போகிறேன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரேண்டமாக நான் சூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி ப்ளூ கலரையும் நான் எடுத்து அந்த 2 பவுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பவுல்ஸில் ஏதாச்சும் ஒரு பவுல்ஸில் எடுத்து போடுவேன். அதே மாதிரி க்ரீனையும் எடுத்து போடுவேன். இந்த மாதிரி 3 பவுல்ஸில் 3 கலரான மார்பிள்ஸை தனித்தனியாக நான் பிரிப்பேன். கரெக்டா? ஸோ ஆனால் நான் ரேண்டமாக போடுறேன். இதுக்கு இந்த பவுல் தான், இதுக்கு இந்த பவுல் தான் அப்படிங்கிற மாதிரி நான் கால்குலேட் பண்ணி முதல்ல எடுத்தோடனே போடல. இதே மாதிரி தான் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் என்ன பண்ணுன்னா, இதை சென்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட பண்ணும். சென்ட்ராய்ட்ஸுங்கிறது இப்போ இந்த பவுல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் இந்த பவுல்னு வச்சுக்கோங்க. இதில் ரெட்டு, ப்ளூ, க்ரீன், இந்த 3 மார்பிள்ஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து இந்த மார்பிள் வந்து ரெட் கலரில் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ரெட் கலர் போட்டது வந்து ரேண்டமாக தான் போட்டிருக்கு. நம்ம ஒரு பாயிண்ட் அசைன் பண்ணோம். இது என்கிட்ட ஃபுல்லாக ஒரு டேட்டா இருக்குது. என்கிட்ட இந்த ரெட்டு, க்ரீனு, ப்ளூ மார்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இந்த 3 மார்பிள்ஸையுமே ஒரு பெரிய பவுலில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை ஒன்றுத்தையும் தனியாக எடுத்து இந்த பவுலில் ரெட்டு கலர்னு போடுறேன் பார்த்தீங்களா, ரேண்டமாக நான் ஒரு பாயிண்ட் அசைன் பண்ணுவேன். ஓகேயா? என் மாடல் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ரேண்டமாக வந்து சரி
ரெட் கலர் மார்பிள்ஸ்லாம் வந்து சும்மா இங்கே ஒரு பாயிண்ட் அசைன் பண்ணி வைக்கிறேன். ரெட் கலர் மார்பிள் மாதிரி இப்போ நான் போட்டு அசைன் பண்ணி வச்சதை அந்த பவுலில் போட்டு ரெட் கலர் மார்பிள் நான் போட்டதை திரும்ப அதை எடுக்கிறப்போ அது ரெட் கலர் மார்பிளை பார்த்தீங்கன்னா அந்த பவுலில் அசைன் பண்ணி வச்சதா அதில் தான் போடும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இப்போ ரேண்டமாக ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் அசைன் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு அந்த டேட்டாவுக்கு சிமிலராக ஏதாச்சும் ஒரு டேட்டா பார்த்துச்சுன்னா அந்த டேட்டாவை எடுத்து அந்த பாயிண்டோட போட்டுரும். இதுதான் சென்ட்ராய்ட்ஸ். அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு அசைன் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் சென்ட்ராய்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் க்ரீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூக்கு இந்த மாதிரி 3 குட்டி குட்டியாக வந்து அசைன் பண்ணி இப்போ வந்து எனக்கு கே வந்து இங்கே என்னவா இருக்கும்னா 3. ஏன்னா நான் 3 குரூப்பாக பிரிக்கிறேன்ல, ரெட்டு ப்ளூ க்ரீன். அப்போ இங்கே என்னவா இருக்குது, கே வந்து இங்கே 3யாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ என்கிட்ட ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, 3 குரூப்பாக பிரிக்கணும், நீங்கள் கே வந்து 3ன்னு சொல்லிட்டீங்க. இப்போ கே ஆக்சுவலாக அங்கே 3 குரூப் இருக்குது. நான் இப்போ கே வந்து 4ன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஆக்சுவலாக 3 குரூப் இருக்குது. ஆனால் நான் கே 4ன்னு சொன்னேன்னா என் மாடல் என்ன பண்ணுன்னா ஆக்சுவலாக இப்போது இந்த ரெட் கலர் மார்பிளையே வந்து 2 குட்டி பவுல்ஸில் ரெட் கலரையே தனித்தனியாக பிரிச்சிடும். முன்னாடி வந்து நான் 3ன்னு கொடுத்ததால ஒரு பவுல் ஃபுல்லாக ரெட்டு போட்டு வச்சிருச்சு, ஒரு பவுலில் க்ரீன் போட்டு வச்சுச்சு, இன்னொரு பவுலில் ப்ளூ போட்டு வச்சுது. ஆனால் இப்போ நான் கே 4ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெட்டையே 2 பவுலாக பிரிச்சிடும். ஓகேயா? ஸோ உங்களுக்கு குரூப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டாவை ஒரே சிமிலர் டேட்டாவே என்ன பண்ணுன்னா தனித்தனியாக பிரிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் இப்படி தான் நடக்கும். பேசிக்காக இந்த மாதிரி குரூப்பாக பிரிக்கிறது தான் வந்து கிளஸ்டரிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேண்டமாக வந்து உங்களுக்கு சென்ட்ராய்டு அசைன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 2. அழிக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டெப் 3. இந்த 3rd ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ரேண்டமாக வந்து நான் சென்ட்ராய்ட்ஸை அசைன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரெட்டை போட்டு வச்சுட்டோம், க்ரீனை போட்டு வச்சுட்டோம், ப்ளூவை போட்டு வச்சுட்டோம். இப்போ என்கிட்ட பைல் ஆஃப் டேட்டா இருக்குது, நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு டேட்டாவாக எடுத்து எந்த கிளஸ்டருக்கு வந்து அசைன் பண்ணணுங்கிறத இப்போ தான் டிசைட் பண்ணணும். எப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து அசைனிங் data points to cluster. ஓகேயா? இதுதான் இப்போ 3rd ஸ்டெப்பு. இப்போ என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டாக எடுக்கும். அந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் அந்த சென்ட்ராய்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி 3 சென்ட்ராய்டுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும். ஓகே, இப்போ ரெட் பேபிள் எடுத்துக்கிறோம். அந்த ரெட் பேபிளோட டிஸ்டன்ஸ் ரெட் பேபிளுக்கும் அந்த சென்ட்ராய்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு கால்குலேட் பண்ணி எந்த சென்ட்ராய்டோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த சென்ட்ராய்டுக்கு அந்த பாயிண்ட் அசைன் ஆயிரும். இப்படி தான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக அசைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என் பைல் ஆஃப் அந்த பிக் பவுலில் ரெட்டு க்ரீன் ப்ளூன்னு இருக்குது. இப்போ இந்த குட்டி பவுலில் இது ரெட்டுக்கான பவுலு, இது க்ரீனுக்கான பவுலு, இது ப்ளூக்கான பவுல். இப்போ நான் ரேண்டமாக ஒரு பெபிள் எடுக்கிறேன். இது ரெட் கலர்னே வச்சுக்கோங்க. இந்த ரெட் கலர் பவுலுக்கும் இது ஒரு டேட்டா பாயிண்ட். இந்த ரேண்டமாக ஒரு பாயிண்ட் அசைன் பண்ணி வச்சிருக்கு பார்த்தீங்களா, இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சென்ட்ராய்டு. ஓகேயா? இந்த டேட்டா பாயிண்ட் வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டுக்குமா அந்த சென்ட்ராய்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு கால்குலேட் பண்ணும். ஒவ்வொரு சென்ட்ராய்டுக்கும் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி எந்த சென்ட்ராய்டுக்கு கிட்ட வந்து அந்த டேட்டா பாயிண்ட் இருக்கோ அந்த டேட்டா பாயிண்ட் அந்த சென்ட்ராய்டுக்கு அசைன் ஆயிடும். ஸோ இப்போ வந்து இதுதான் இப்படி தான் வந்து அசைனிங் டேட்டா பாயிண்ட்ஸ் நடக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் அசைன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4. இப்போ டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளஸ்டருக்கு இப்போ வந்து இது ஒரு கிளஸ்டரு, இது ஒரு கிளஸ்டரு, இது ஒரு கிளஸ்டரு. இது வந்து என்னோட பைல் ஆஃப் டேட்டா.
ஓகேயா? இப்போ நான் இங்க ஒரு டேட்டா பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் இந்த சென்ட்ராய்டு ஏ சென்ட்ராய்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கோங்க. இந்த பி வந்து இங்க அலாட் ஆயிரும். அப்ப வந்து இந்த மாதிரி சென்ட்ராய்டுங்கிறது ஒண்ணுமே இல்ல. இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட மீன், ஆவரேஜ். இப்போ இந்த டேட்டா பாயிண்ட் இங்க ஆட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்னா, ஆல்ரெடி என்கிட்ட நெறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு. இப்போ இந்த பிங்கிற டேட்டா பாயிண்ட் வந்து இந்த ஏ அப்படிங்கிற கிளஸ்டர்ல இருக்கிற இந்த சென்ட்ராய்டுக்கு அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அலாட் ஆனதுக்கப்புறம் இந்த சென்ட்ராய்டுக்கு வந்து மொத்தமா வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி டேட்டா பாயிண்ட் வந்து கிளஸ்டர்ஸ்ல ஆட் ஆக உங்களுக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சென்ட்ராய்டு அந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு சென்ட்ராய்டு வந்து எப்படி மூவ் ஆகும்னா, ஆவரேஜ் வந்து நத்திங் பட் அந்த டேட்டா பாயிண்ட்ஸோட ஆவரேஜ் தான் அந்த சென்ட்ராய்டு. ஓகேயா? ஸோ இந்த சென்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூவ் ஆயிக்கிட்டே தான் இருக்கும். வித்தின் த்ரூ அவுட் தி ப்ராசஸ் உங்களுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த அசைனிங் வந்து எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே அசைன் ஆயிடுச்சு. கொஞ்சம் டேட்டா பாயிண்ட்ஸும் அசைன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே. எப்போ வந்து இந்த அசைனிங் வந்து இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்தில ஸ்டாப் ஆயிரும். எப்ப ஸ்டாப் ஆகும்னா, when the centroid stops moving. மூவ் ஆவறது ஸ்டாப் ஆனாலோ, இல்ல ஸ்லோவா ரொம்ப டிஃபரன்ஸே இல்ல மூவ் ஆவறது அப்படின்னா மட்டும் தான் அந்த அசைனிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகும். ஸோ, இப்ப வந்து இந்த பிங்கிற டேட்டா பாயிண்ட் இங்க ஏங்கிற கிளஸ்டர். திரும்ப இப்போ இங்க ஈங்கிற ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கு. இதுவும் வந்து இந்த ஏக்கே வந்து அசைன் ஆகுது. திரும்ப டிங்கிற டேட்டா பாயிண்ட் இதுக்கே அசைன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய இப்போ கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 டேட்டா பாயிண்ட்டோ, ஒரு 10 டேட்டா பாயிண்ட்டோ ஒரே கிளஸ்டருக்கு அசைன் ஆனா கூட, உங்களுக்கு அந்த அசைன் ஆவுற அந்த அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ, இந்த கிளஸ்டரிங் வந்து இந்த அசைனிங் வந்து ஸ்டாப் ஆவுற இந்த கண்டிஷன தான் வந்து நம்ம என்னான்னு சொல்லுவோம்னா, கன்வர்ஜிங்ன்னு சொல்லுவோம். ஓகேயா? கன்வர்ஜிங். ஸோ, இப்ப எனக்கு ஸ்டாப் ஆயிருச்சுன்னா, எனக்கு இப்போ என் டேட்டா பாயிண்ட் வந்து 4 கிளஸ்டர் நான் கே 4 குடுத்தேன்னா, 4 கிளஸ்டரா எனக்கு இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ, என்கிட்ட இப்போ கிளஸ்டர்ஸ் ரெடி. ஸோ, இப்படி தான் வந்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து ஃப்ரம் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஸ்க்ராட்ச்ல இப்படி தான் வந்து வொர்க் ஆகும். ஆனா வந்து இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங் எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ கே மீன்ஸ் கிளஸ்டரிங்க வந்து இப்போ நம்ம போன மாடல்ல பார்த்தோம். கரெக்ட்டா? லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ல அந்த மாடல் நல்லா வொர்க் பண்ணுதா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம அக்யூரசி அப்படிங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக் வச்சு பார்த்தோம். அக்யூரசி நல்லா இருந்துச்சுன்னா, என் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுது. அப்படிங்கிற ஒரு எப்படி என் மாடல் நல்லா வொர்க் பண்ணுதுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ அத கண்டுபிடிக்கிற அந்த மெட்ரிக்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக். ஸோ, அந்த மாதிரி கே மீன்ஸ் கிளஸ்டரிங்ல நம்மகிட்ட நெறைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து சில்ஹவுட்டே ஸ்கோர். இந்த சில்ஹவுட்டே ஸ்கோருங்கிறது எப்படின்னா, -1ல இருந்து 1க்குள்ள ரேஞ்ச் ஆகும். நம்ம மாடல் 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிக்ளேர் பண்ற மாடலுக்கு வந்து சில்ஹவுட்டே ஸ்கோர் வந்து 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து ரொம்ப நல்லாவே கிளஸ்டர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா, ஒழுங்காவே கிளஸ்டர் பண்ணலன்னு அர்த்தம். 0 இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ, இப்ப வந்து இத வச்சு தான் என் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் எப்படி வொர்க் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ, இப்போ கே மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து இந்த மாடல் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து தியரிட்டிக்கலா ரன் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதே மாடலை கோடா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம நெசசரி லைப்ரரிஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ, ஸ்டார்டிங் வித் அவர் பாண்டாஸ். அப்புறம் வந்து அந்த மாடலையும் நம்ம scikit-learn அப்படிங்கிற இந்த லைப்ரரியிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம்.
ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ், அதாவது என் மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இந்த மெட்ரிக்ஸ் வச்சு தான் வந்து நான் டிசைட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து மெட்ரிக்ஸ் sklearnங்கிற லைப்ரரியிலேருந்து மெட்ரிக்ஸுன்ற பேக்கேஜ்லேருந்து நம்ம இந்த மெட்ரிக்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு தான் வந்து என் மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேட்டா செட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட இன்ஹேண்ட் டேட்டா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ நானே வந்து எப்படி டேட்டா செட்டை ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் அதை ஒரு டிக்ஷனரி மூலியமாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் அப்படிங்கிற கீழே வந்து நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். 20, 30 ரேண்டமாக நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு கீ வேல்யூ பேரை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அங்கே மேலே வந்து 5 ஏஜஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இங்கே 5 ஏஜஸையும் 5 சேலரிஸை வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டிக்ஷனரியை வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிக்ஷனரியை வந்து நான் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறேன். இதோ பாருங்கள், இப்படி தான் td டாட் டேட்டா ஃப்ரேம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டேட்டா டிக்ஷனரியை வந்து டேட்டா செட்டாக இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ யூஸிங் டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன். இந்த டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனில் நம்ம டிக்ஷனரி ஃபார்மேட்டில் கீ வேல்யூ பேஸில் எதை கொடுத்தாலுமே அது வந்து நமக்கு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆயிரும். அதாவது ஏஜுங்கிற காலமில் இந்த 20, 30, 45, 50ங்கிற வேல்யூஸ்லாம் போயிடும். அப்புறம் சேலரிங்கிற காலமில் இந்த 20,000, 50,000 நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குற அந்த வேல்யூஸ்லாம் ஒரு வேல்யூஸாக மாறிடும். ஸோ இப்போ என்கிட்ட 2 ரோஸ் இருக்குது, 5 காலம் 2 காலம்ஸ் இருக்குது, 5 ரோஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்கிட்ட வந்து டேட்டா செட் ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்கிட்ட டேட்டா செட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என் மாடலை வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ மாடலை வந்து கே மீன்ஸ் அப்படிங்கிற நான் ஒரு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம ஒரு மாடலை வந்து சைக்கிட்டில் அது ஒரு ஃபங்க்ஷனாக வந்து அப்படியே நம்ம இந்த மாதிரி கே மீன்ஸ்னு கொடுத்துட்டு பெராந்தசிஸ்னு கொடுத்துட்டு உள்ளே வந்து என்னென்ன பேராமீட்டர் வேணுமோ அதெல்லாம் கொடுப்போம் இந்த மாதிரி. ஸோ நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் நம்ம டைரெக்டாக வந்து மாடலை வந்து அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணோம். அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் நமக்கு கிடையாது. பட் இங்கே கே மீன்ஸ் கிளஸ்டரிங் மாடலில் நமக்கு பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து n கிளஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரேண்டம் ஸ்டேட். இந்த ரேண்டம் ஸ்டேட் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ரேண்டமைசேஷன் என் மாடல் வந்து ஒரே ஆர்டரில் கொடுத்தா மெமரைஸ் பண்ணிக்கும். அதனால் ஒரு ரேண்டம் ஆர்டரில் கொடுத்தோன்னா இந்த ஆர்டருக்கு அப்புறம் தான் இந்த டேட்டா வரும், இதுக்கப்புறம் தான் இது வரும்ன்ற மெமரைசேஷனுக்கு என் மாடல் வராது. அதனால இந்த ரேண்டம் ஸ்டேட் கொடுக்குறேன். அப்புறம் இந்த n clusters is equal to 2. நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம், நம்ம முதல் ஸ்டெப்பாக வந்து கேவை சூஸ் பண்ணும். எவ்வளோ குரூப்பாக என் டேட்டாவை பிரிக்கணுங்கிற அந்த கேவை சூஸ் பண்ணுங்கிறது. அந்த கேவை நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னா இங்கே n clusters is equal to 2ன்னு கொடுக்குறதால அப்படின்னா கேங்கிறது 2. என் டேட்டா செட்டை நான் 2 குரூப்பாக பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் டேட்டா செட்டை டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா இப்போ டிக்ளேர் பண்ண இந்த டேட்டா செட்டை இதுக்கான ரிசல்ட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கிளஸ்டர் அப்படிங்கிற டிஎஃப் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணி இப்போ இந்த டேட்டா செட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண சொல்லி, அதாவது ஒவ்வொரு டேட்டா செட் ஒரு ஏஜ் ஒரு சேலரி ஒரு ஏஜ் ஒரு சேலரி அப்படின்னு இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு கிளஸ்டராக எனக்கு வந்து 0 இல்லை 1 அப்படின்னு ஒவ்வொரு குரூப்பாக அது பிரியும். ஸோ அதை பிரிக்கிறதுக்கு தான் வந்து இப்போ நான் டைப் பண்ணுற இந்த ஃபிட் ப்ரிடிக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபிட் ப்ரிடிக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா செட்டை எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணி
எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த டேட்டா செட்டை ப்ரிடிக்ட் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவும் என்னென்ன கிளஸ்டராக இருக்குது, இது 0 கிளஸ்டரா இல்லை 1 கிளஸ்டரா, இல்லை இது 0 கிளஸ்டரா இது 1 கிளஸ்டரா அப்படிங்கிறத பிரித்து எனக்கு ஒரு காலமாக ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ பாருங்கள் எனக்கு டிஎஃப்ல கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. அதில் பாருங்கள் ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு கிளஸ்டராக அது பிரித்து டிக்ளேர் பண்ணியிருக்கு. அதாவது கிளஸ்டர்ஸில் 1ன்னு இருக்கிறதுலாம் ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், கிளஸ்டர்ஸில் 0ன்னு இருக்கிறதுலாம் இது ஒரு டேட்டா. ஸோ இதை 2 குரூப்பாக பிரிச்சிருச்சு எனக்கு. ஆஸ் இங்கே பாருங்கள், நான் முன்னாடி வந்து என் டேட்டா செட்டில் 8 சேலரி இருந்துச்சு. இப்போ நான் கிளஸ்டர்ஸுங்கிற காலம் ஆட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா என்னோட கே மீன்ஸ் மாடலை யூஸ் பண்ணி இந்த டேட்டா செட்டில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையும் ஒவ்வொரு கிளஸ்டராக பிரித்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா என் மாடல் வந்து கிளஸ்டர்ஸாக பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் ஸ்கேலிங் அப்ளை பண்ணலை. ஏன் அப்படின்னா என் டேட்டாஸ் வந்து இங்கே வந்து கிளஸ்டரிங்கில் வந்து நம்ம ஸ்கேலிங் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேயா? ஏன்னா வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் வந்து என் டேட்டா வச்சு நான் ட்ரெயின் பண்ணுறப்போ ஒவ்வொரு காலமில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஒரே கண்ணோட்டத்தில் ஒரே வியூவில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணேன். ஆனால் கிளஸ்டரிங்கில் எனக்கு இது ஒன்று நான் தனித்தனியாக தான் பார்க்கணும். அங்கே வந்து எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறதுக்காக ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணேன். ஆனால் இங்கே எனக்கு அது அப்படி பார்க்கவே கூடாது. அதுக்காக தான் நான் இங்கே ஃபீச்சர் ஸ்கேலிங்கை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் என் மாடலை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த காலமை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொன்றா கிளஸ்டராக நான் பிரிச்சுட்டேன். இப்போது என் கிளஸ்டரிங் எவ்வளோ நல்லா கிளஸ்டர் ஆகிருக்கு என் டேட்டா செட்டில் அப்படிங்கிறது, எவ்வளோ நல்லா என் மாடல் வந்து கிளஸ்டர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா யூஸிங் திஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த சில்ஹவுட்டே ஸ்கோர் அப்படிங்கிற இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக் வச்சு தான் என் மாடல் எவ்வளோ நல்லா கிளஸ்டரிங்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணுவேன். ஸோ -1லேருந்து 1க்குள்ளே இருக்கணும். 1 இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம், 0 இருந்தால் ஓகே, -1 இருந்தால் வெரி பேட். ஓகேயா? ஸோ இப்போ நான் இதை வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு வேரியபிளில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஃபங்க்ஷனில் நான் இன்புட் கொடுக்குறேன். என்ன இன்புட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எந்த காலமை பேஸ் பண்ணி நான் கிளஸ்டரிங்கை பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு நான் என்னவா கிளஸ்டர் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த பாயிண்டில் கொடுப்பேன். ஸோ எதை பேஸ் பண்ணி நான் கிளஸ்டரிங் பண்ணேன், அப்புறம் அந்த கிளஸ்டர் பண்ணி எனக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ இதை நான் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போது இதை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்சிடும் என் மாடல் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ 0.66, அதாவது என் மாடல் வந்து ஓவராலாக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ஓகேவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா நான் டேட்டா செட் வந்து ரொம்ப சின்னதாக இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். டேட்டா செட்டை நான் பெருசாக சூஸ் பண்ணியிருந்தேன்னா மேபி என்னோட இந்த ஸ்கோர் வந்து ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. இந்த பேசிஸில் தான் வந்து என் மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நான் கண்டுபிடிப்பேன். ஸோ இங்கே ஒரு வார்னிங் பார்த்துருப்பீங்க. மேபி வந்து இந்த வார்னிங் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னா ஒருவேளை என் பாண்டாஸ் வெர்ஷன் வந்து கொஞ்சம் மிஸ்லீட் ஆகலாம், இல்லை இன்காம்பேட்டபிளாக இருக்கலாம். அதனால் வேணால் இந்த வார்னிங் வரலாம். எல்லாருக்கும் இந்த வார்னிங் வராது. ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து K-மீன்ஸ் கிளஸ்டரிங்கில் ஒரு டேட்டா செட்டை கொடுத்து ஒரு டேட்டா செட்டை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி அந்த டேட்டா செட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்குன்ற பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா எனக்கு தேவையான நெசசரி லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நானே வந்து ஒரு டேட்டா அப்படிங்கிற வேரியபிளில் ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன், அந்த டிக்ஷனரியை வந்து நான் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இப்போ நான் என்னோட மாடலை டிக்ளேர் பண்ணுறேன், K-மீன்ஸ் கிளஸ்டரிங் மாடலை டிக்ளேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து அதில் 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன், என் கிளஸ்டர்ஸ் அண்ட் ரேண்டம் எஸ்டேட். என் கிளஸ்டர்ஸ்னால் அந்த K வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணுறோம். என் டேட்டா எவ்வளோ குரூப்பாக பிரிணுங்கிறத அந்த என் கிளஸ்டர்ஸில் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ரேண்டம் ஸ்டேட்டில் அந்த ரேண்டமைசேஷனுக்காக கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என் மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ண அந்த
கிளஸ்டர்ஸ் இது இந்த குரூப்பு இது இந்த குரூப்னு ப்ரிடிக்ட் பண்ண அந்த ப்ரிடிக்ஷனை வந்து நான் வந்து கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் கிரியேட் பண்ணி அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்றேன். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சதில் எனக்கு அவுட்புட் இப்படி கிடைக்குது. ஒவ்வொரு குரூப்பும் பார்த்தீங்கன்னா ஏஜ் 20 சேலரி 20,000 இருக்கிறது ஒரு கிளஸ்டராக பிரிஞ்சிருக்கு. ஏஜ் 30 சேலரி 50,000ங்கிறது இன்னொரு கிளஸ்டராக பிரிஞ்சிருக்கு. இது ஒரு குரூப்பு அது ஒரு குரூப். இந்த மாதிரி எல்லா டேட்டா செட்டையுமே இது ஒரு குரூப் அது ஒரு குரூப்னு 2 குரூப்பாக பிரிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என் மாடல் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த சில்ஹவுட்டே ஸ்கோர் இந்த மெட்ரிக்கை வச்சு நான் வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறேன். எப்படி என் மாடல் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து எதை வச்சு நான் வந்து என் மாடல் வந்து என் கிளஸ்டரிங்கை பெர்ஃபார்ம் பண்ணுது, அப்புறம் அது என்னவா அந்த கிளஸ்டரை வந்து கொடுத்துருக்கு, இது இந்த குரூப் எதை வந்து நான் குரூப் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொடுப்பேன். அப்புறம் அது என்ன குரூப்பாக பிரிச்சுன்றதே நான் கொடுக்குறேன். ஸோ ஏஜ் சேலரியை நான் கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் குரூப்பாக பிரிக்க போகிறேன். அப்புறம் இந்த டிஎஃப் கிளஸ்டருங்கிறத என்ன குரூப்பில் அதை போட்டிருக்கேன். 2 குரூப்பாக பிரிச்சுன்னா அந்த 2 குரூப்பில் எதை இந்த குரூப்பில் போட்டேன் எதை அந்த குரூப்பில் போட்டேன் அப்படிங்கிறத நான் கொடுப்பேன். இது ரெண்டுத்தையும் வச்சு எனக்கு இந்த சில்ஹவுட்டே ஸ்கோர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என் மாடல் வந்து எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்குன்றதை கொடுக்கும். ஸோ அதையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு 0.66ன்னு வருது. என் மாடல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மேபி என் டேட்டா செட்டை வந்து நான் இன்னும் லார்ஜ் பண்ணியிருந்தாலோ இல்லை நல்லா வந்து இன்னும் வந்து என் கிளஸ்டர்ஸ் ஜாஸ்தி பண்ணியிருந்தாலோ மேபி என்னோட மாடல் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி. ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத சின்னதாக ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் எப்படி வந்து மேத்தமெட்டிக்கலாக உள்ள வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் தேர்ட் வந்து நம்ம இதை எப்படி வந்து முதல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் கோட் பையா அப்படின்றத பார்த்தோம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணோம், அதை எப்படி வந்து எவாலுவேட் பண்ணணும், அதை எவாலுவேட் பண்ணி அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.